தமிழரின் இன்றைய முக்கிய செய்திகள். அண்ணன் தம்பிக்குள் ஏற்பட்ட நில தகராறு கைகலப்பாக மாறி அடிதடி. இருவர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருவண்ணாமலை மாவட்டம் ஊதிரம்பூண்டி கிராமத்தில் சேர்ந்தவர் கோவிந்தராஜ். இவரது மனைவி ரேணுகாம்பாள். அதே கிராமத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணனும் கோவிந்தராஜனும் அண்ணன் தம்பிகள். இந்நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு 30 ஏக்கர் நிலத்தை அண்ணன் தம்பிகளான கிருஷ்ணனும் கோவிந்தராஜனும் சரிபாதியாக பிரித்து கொண்டு விவசாயம் செய்து வருகின்றனர். கிருஷ்ணனுக்கு 2 மனைவிகள் 6 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கிருஷ்ணன் கோவிந்தராஜிடமிருந்து 6.25 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் கடந்த 6 மாத காலத்திற்கு மேலாக விவசாயம் செய்யும் போதெல்லாம் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக கலசப்பாக்கம் காவல் நிலையம், திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் என கோவிந்தராஜ் புகார் மனு அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கோவிந்தராஜ் ஊதிரம்பூண்டி கிராமத்தில் உள்ள தனது விவசாய நிலத்தில் நேற்று முன்தினம் நாற்று நட்டுள்ளார். நாற்று நட்ட இடம் தனக்கு சொந்தமானது என கிருஷ்ணன் அடியாட்களை கொண்டு டிராக்டர் மூலம் நாற்று நட்ட இடத்தை உழுது அராஜகம் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் மாலை இது குறித்து கலசப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் நேற்று காலை மீண்டும் தன் மீது புகார் அளிக்கப்பட்டதை தெரிந்து கொண்ட கிருஷ்ணன் அவரது ஆதரவாளர்களை அழைத்து வந்து காரில் பயணம் செய்து கொண்டிருந்த மணிகண்டன் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரை தடுத்து நிறுத்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் மணிகண்டனின் தலை, கழுத்து, மார்பு உள்ளிட்ட பல இடங்களில் காயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோவிந்தராஜுக்கு கை மற்றும் கால்களில் காயமடைந்து திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பேசிய கோவிந்தராஜன் மகன் ஆறுமுகம், கடந்த 6 மாத காலமாக தங்கள் நிலத்தை அபகரிக்கும் நோக்கில் தனது பெரியப்பா கிருஷ்ணன் ஈடுபட்டு வருவதாகவும், ஒவ்வொரு முறையும் நாற்று நடும் பொழுது இதுபோன்ற தகராறில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்றும், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் கிராம மக்கள் யாரும் கிருஷ்ணனை கேட்பதற்கு அச்சப்படுவது இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காண வேண்டும் என பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். கிராமத்திலேருந்து பேசுகிறேன். முன்னாள் EX தலைவர் கிருஷ்ணன் அவர்கள், அவர் தம்பிக்கு நில பிரச்சனை. நான் அவங்க சித்தப்பா பையன் தான் நான். அதனால் இப்போ நிலம் 30 வருஷமாக எங்களுக்கு பங்கிட்டு விட்ட நிலையை 30 ஏக்கராக ஆளுக்கு பாதியாக பங்கிட்டாங்க. அதிலேயே அவர் கோல்மால் பண்ணியிருக்காரு. அதே இல்லாமல் எனக்கு 6 பசங்க இருக்காங்க. எங்களுக்கு சொத்து இன்னும் வேணும், எனக்கு 2 ஏக்கரா கூட வரல, எங்களுக்கு விட்ட சொத்து 30 வருஷம் ஆச்சு, 30 வருஷமாக நாங்கள் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அதை அவர் பிரச்சனை பண்ணுறாரு. நேற்று விறகாலெலாம் விரைச்சி வேற வண்டி எடுத்துன்னு ஓட்டுறாங்க. ஏடிஎம்கே கிளைக்கழக செயலர் ராமலிங்கம் வண்டி வச்சு நேற்று ஓட்டினாங்க. அது நேற்று பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கள் திருவண்ணாமலைக்கு போகிறதுக்காக காரில் கிளம்பி நானும் என் அப்பா என் மாமாவை வந்துட்டு இருக்கோம். காரை வழிமறிச்சு சக்திவேலு, ராமலிங்கம், மீனாட்சி, செந்தில் எல்லாரும் வழிமறைக்கு ஃபுல்லாக எங்களை அடித்து அவர் மணிகண்டன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. இப்போ CTC ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்திருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் சொல்ல முடியாது. ஸ்கேன் ரிப்போர்ட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. இது என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ நீங்கள் எடுங்க.